கோயம்புத்தூர் மாநகரையே உறைய வைத்திருக்கிறது அந்த தொடர் கொலைகள். ஒரு வார இடைவெளியில் 2 கொலைகள் நடந்துள்ளன. இரண்டுமே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பூங்காக்களில் தான் நடந்துள்ளன. ஆனால் ஒரு சாட்சி கூட இல்லை. பிணங்களின் கைகளில் ஒரு சிறிய சதுரங்க காய் செஸ் பீஸ் மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். முதல் பிணத்தின் கையில் யானை, இரண்டாவது பிணத்தின் கையில் குதிரை. இந்த விசித்திரமான வழக்கை விசாரிக்க வருகிறார் இன்ஸ்பெக்டர் ஆகாஷ். அவர் ஒரு கிரைம் சீன் நிபுணர். ஆகாஷ் சம்பவ இடத்தை ஆய்வு செய்யும் போது ஒரு முக்கிய லாஜிக்கை கண்டுபிடிக்கிறார். அந்த 2 இடங்களிலும் சிசிடி கேமராக்கள் வேலை செய்யவில்லை. யாரோ ஒருவன் முன்கூட்டியே அந்த பகுதியின் ஜாமர் மூலம் சிக்கல்களை துன்புறுத்திருக்கிறான். இது ஒரு சாதாரண ஆளின் வேலை அல்ல, தொழில்நுட்பம் தெரிந்த ஒருவனின் சதி. விசாரணை தீவிரமடைகிறது. ஆகாஷ் பழைய குற்றவாளிகளின் பட்டியலை சரிபார்க்கிறார். அப்போது ஒரு பழைய வழக்கு அவர் கண்ணில் படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற நிதின் என்ற இளைஞன் ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்கொலை செய்து கொண்டான். அந்த புகாரை அளித்தவர்கள் இப்போது கொல்லப்பட்ட அந்த 2 நபர்கள். ஆகாஷ் உடனடியாக அடுத்த இலக்கு யார் என்று கணிக்கிறார். அந்த போட்டியில் நடுவராக இருந்த டாக்டர் ரகுநாத் தான் அடுத்த பலி. ஆகாஷ் ரகுநாத்தின் வீட்டிற்கு விரைக்கிறார். அங்கே ரகுநாத் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவரது கையில் மந்திரி பிஷப் காய் இருக்கிறது. இங்கேதான் ஆகாஷிற்கு ஒரு சந்தேகம் வருகிறது. 10 வருடங்களுக்கு முன்பு நிதின் இறந்தபோது அவனது தம்பி அருண் ஒரு விபத்தில் இறந்துவிட்டதாக போலீஸ் ரெக்கார்ட் சொல்கிறது. ஆனால் ஆகாஷ் அந்த விபத்து நடந்த இடத்தை பார்த்தபோது அங்கே ஒரு பிணம் கூட கிடைக்கவில்லை என்பது அவருக்கு தெரிகிறது. அருண் தன் இறப்பை தானே திட்டமிட்டு மறைத்துவிட்டு செல்வம் என்ற நேர்பெயரில் வேறு ஒரு ஊரில் வளர்ந்து இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே கான்ஸ்டபிளாக சேர்ந்திருக்கிறான். அடுத்த குறியார் சதுரங்க பலகையில் மிஞ்சியிருப்பது ராஜா கிங். அது அந்த சதுரங்க அசோசியேஷனின் தலைவர் சிவகுமார். ஆகாஷ் சிவகுமாரின் அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கே சிவகுமார் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகாஷ் அங்கிருந்த அனைவரையும் வெளியேறச் சொல்கிறார். அப்போது அங்கிருந்த கான்ஸ்டபிள் செல்வம் மெதுவாக வெளியேற முயல்கிறார். ஆகாஷ் அவனை நிறுத்திச் சொல்கிறார். அருண், உன் பெயரை மாற்றினாலும் உன்னுடைய அடையாளத்தை மறைக்க முடியாது. நீ நடக்கும்போது உன் இடது கால் லேசாகச் சாய்க்கிறது. இது உன் அண்ணன் நிதினுக்கும் இருந்த அதே பிறவி குறைபாடு. 10 வருஷமா நீ இருந்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இப்போ எங்க டீம்லேயே இருந்துட்டு இந்த கொலைகளை செஞ்சிருக்கு. செல்வம் மெதுவாகச் சிரிக்கிறான். ஆமாம் சார், நான் தான் அருண். என் அண்ணன் தற்கொலை பண்ணிக்கல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கொலை தொங்க விட்டாங்க. அந்த அநீதிக்கு சட்டம் தண்டனை கொடுக்கல, அதான் நான் கொடுக்கிறேன். அருண் சட்டென்று தனது துப்பாக்கியை எடுத்து சிவகுமாரை கொல்ல பாய்க்கிறான். ஆனால் ஆகாஷ் மின்னல் வேகத்தில் குறுக்கே வந்து அருணின் கையை பிடித்து திருகிறார். அருண், கத்தியை கீழே போடு. நீ இவனை கொன்னா நீயும் ஒரு குற்றவாளிதான். உன் அண்ணனோட டைரி எங்கிட்ட இருக்கு. அதுல இவன் செஞ்ச அத்தனை அநியாயமும் ஆதாரமா இருக்கு. இவனை சட்டம் தண்டிக்கும். ஆனால் அருண் எதையும் கேட்பதாக இல்லை. அவன் ஆகாஷை தள்ளிவிட்டு அலுவலகத்தின் ஜன்னல் வழியாக குதித்து தப்பிக்க முயல்கிறான். ஆகாஷ் விடாமல் அவனை துரத்துகிறார். அலுவலகத்தின் மொட்டை மாடியில் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கிறது. அருண் ஆவேசமாக தாக்குகிறான். என்னை விட்டுடுங்க சார், இவனை தீர்த்து கட்டுறதுதான் என் லட்சியம் என்று கத்துக்கிறான். ஆகாஷ் தனது பலத்தை பயன்படுத்தி அருணை தரையோடு அழுத்தி பிடிக்கிறார். உன் லட்சியம் பழிவாங்கிறது இல்ல அருண். உன் அண்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உலகுக்கு சொல்றதுதான். இப்போ நீ இவனை கொன்னா உண்மை செத்துரும். இவனை சிறைக்கு அனுப்புறதுதான் உன் அண்ணனுக்கு நீ செய்யுற உண்மையான மரியாதை. அருண் நிலைகுலைந்து மண்டியிட்டு அழுகிறான். சிவகுமார் கைது செய்யப்படுகிறான். 10 ஆண்டுகால அநீதிக்கு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியின் புத்திசாலித்தனத்தால் தீர்வு கிடைக்கிறது.